ஆகிய இயேசு நாமத்தினாலே அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். நாம் ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, இந்த கிருபையில் இந்த வேளைக்குள் எங்களை அழைத்து கொண்டு வர அப்பா நீங்கள் சித்தம் கொண்டபடியினால் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் நாங்கள் எவைகளை உடைய வேதத்தின் அடிப்படையில் கற்றுக்கொள்ள வேண்டுமோ, அவைகள் எங்கள் வாழ்க்கையின் அனுபவங்களாக பெற்றுக்கொள்ள வேண்டுமோ, அவைகளை கற்றுக்கொள்ளவும் பெற்றுக்கொள்ளவும் தேவரீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. வேதத்தின் மகத்துவங்களை காண பிரகாசமுள்ள மனக்கண்களை எங்களுக்கு தருவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவராக இயேசு நாமத்தினாலே மறுபடியும் உங்களை வாழ்த்துகிறேன். எபேசியருக்கு எழுதிய நிருபம் 6ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வசனங்களில் 7வது சர்வாயுத வர்க்கத்தை குறித்து நாம் கவனிக்கிறோம். சர்வாயுத வர்க்கத்தின் முதல் 6 சர்வாயுத வர்க்கத்தை நாம் கவனித்திருக்கிறோம். இது 7வதாக கடைசியாக சொல்லப்பட்டிருந்தாலும் இதுதான் முதன்மையானது, அடிப்படையான சர்வாயுதம். எபேசியர் 6:18 வாசிக்கிறோம். ஜெபத்தை குறித்து நாம் கவனிக்கிறோம். ப்ரேயர் இஸ் த ஆர்மர் ஆஃப் ஜீசஸ். இயேசுவினுடைய போராயுதம் ஜெபம். ஏனென்றால் சாத்தானுக்கு எதிர்த்து அவர் செயல்படும் போது எல்லாமே நாம் பார்க்கிறோம், அவர் ஜெபித்துத்தான் காரியங்களை செயலாற்றுவார். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரை உள்ள வசனங்களில் ஆண்டவர் இயேசு ஊழியத்துக்கு வரும் முன்பாக, தன்னுடைய உலக ஊழியத்தை தொடங்கும் முன்பாக மத்தேயு 4:1-11 வரை ஆண்டவர் இயேசு எதிரியை எதிர்கொண்டதை நாம் பார்க்கிறோம். 3 விதமான சோதனைகளை எதிரி ஆண்டவர் இயேசுவுக்கு கொடுக்கிறான். ஒன்று, மாம்சத்தில் ஒரு சோதனையை கொண்டு வருகிறான். 40 நாள் இரவும் பகலும் பசியாக இருந்து உபவாசித்து ஜெபித்து பசியாக இருக்கும்போது அவன் கல்லுகளை அப்பங்களாக மாற்றி சாப்பிடும்படி தூண்டுகிறான். அப்படியானால் முதல்ல மாம்சத்தில் ஒரு இச்சையை தூண்டுகிறான். பசியின் உச்சக்கட்டத்தில் இருக்கும்போது அதை கொண்டு வருகிறான். 2வதாக ஆண்டவர் இயேசு எருசலேம் ஆலயத்தின் உப்பரியில் கொண்டு போய், நீ அங்கிருந்து கீழே குறித்தால் தூதர்கள் உன்னை தாங்குவார்கள் என்று வேதம் சொல்லுகிறதே. 2வதாக அந்த கண்களில் இச்சையை கொண்டு வருகிறான். ஆண்டவர் இயேசு மேலே போய் பார்க்கும்போது, தேவாலயத்து உயர்ந்த நிலையில் இருக்கிறேன், நான் இப்போது குறித்து நான் தேவனுடைய மகன் என்று நான் நிரூபிப்பதற்கு இது ஒரு வாய்ப்பு என்று அவர் எண்ணவில்லை. 3வதாக உயர்ந்த மலையின் மேல் நிறுத்தி முழு உலகத்தையும் அவருக்கு காண்பித்து, இவைகளெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீ என்னை விழுந்து பணிந்து கொண்டால் இவைகள் உன்னுடையதாகும். ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையாகிய உலகம் என்று 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். இந்த 3மே நமது ஆதி பெற்றோருக்கு விரோதமாக எதிரி கொண்டு வந்த அந்த சோதனைகள் தான். அவருடைய மாம்சத்தில் இச்சையை கொண்டு வந்தான், அவருடைய கண்களில் இச்சையை கொண்டு வந்தான், அவருடைய ஜீவனத்தின் பெருமையை கொண்டு வந்தான் எதிரி. அதே சோதனையைத்தான் ஆண்டவராக இயேசுவுக்கும் கொடுக்கிறான். ஆனால் கர்த்தருடைய மகிமை, அந்த சோதனைகளை ஆண்டவர் இயேசு தமது தேவனுடைய வார்த்தையினாலே அதை மேற்கொள்வதை நாம் பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவர் இயேசு ஊழியத்தின் துவங்கும் போதே வேதத்தை நாம் கவனிக்கிறோம். அந்த துவக்கத்திலேயே எதிரியை அவரை வீழ்த்துவதற்கு முயற்சி செய்கின்ற அந்த மாம்சம், கண்கள், ஜீவனம், இது 3னுடைய இச்சைகள், உலகத்தால் உண்டானவைகளிலிருந்து ஆண்டவர் இயேசுவை சோதிக்கிறான். ஆனால் ஆண்டவர் இயேசு வெற்றி சிறந்தார். ஏனென்றால் 40 நாள் இரவும் பகலும் அவர் உபவாசித்து தேவ சமூகத்தில் காத்திருந்தவர். 2வதாக ஆண்டவர் இயேசுவை நாம் பார்க்கிறோம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். லூக்கா 5:16. தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அவரோ வனாந்திரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அதை ஆங்கிலத்தில் பார்க்கும்போது அவர் frequently he secluded himself என்று வாசிக்கிறோம். அவர் அடிக்கடி அவர் தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு, சொல்ல போனால் எந்த மனிதனுக்கும் தெரியாம அவர் ரகசியமாக போவது. ஆகவே ஜீசஸ் often secluded himself. ஆண்டவர் இயேசு அடிக்கடி தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டு தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறவர். மார்க் 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவர் அதிக கடினமான ஊழியங்கள் இருந்த நாட்களிலும் அந்த நாளினுடைய முடிவில் அவர் இளைப்பாறிக் கொண்டிருந்தாலும், மார்க் 1:35 வாசிக்கிறோம். அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு
வனாந்தரமான ஓர் இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். ஆண்டவர் இயேசு அதுக்கு முன்னாடி பார்த்தா மார்க் 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தால் 22ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தால் ஒரு பிஸி ஷெட்யூல்டு டே அது. ஆண்டவர் இயேசுடைய அந்த ஊழியத்து நாளில் மிக அதிகமாக ஊழியம் செய்து முடித்து அந்த இரவில் அவர் ஓய்ந்திருந்தார். என்றால் நடு இரவு வரை அவர் ஊழியம் செய்திருக்கிறார், ஓய்ந்திருந்தார். ஆனால் அதிகாலையில் எழுந்து இருட்டோடே யாருக்கும் தெரியாமல் போய் அவர் வனாந்திரமான ஒரு இடத்துல போய் ஜெபிக்கிறார். ஆகவே ஆண்டவர் இயேசு a man of prayer, சொல்லப்போனால் இஸ் a prayer warrior, ஒரு யுத்த வீரன் என்று ஆண்டவர் இயேசுவை சொல்ல வேண்டும். யோவான் 18ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள வசனங்களில் வாசிக்கிறோம். சிலுவையை சந்திப்பதற்கு முன்பாக ஆண்டவர் இயேசு கெத்செமனேயில் ஜெபித்ததற்கு ஆதாரமாக யோவான் 18ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள வசனங்கள். இயேசு இவைகளை சொன்ன பின்பு 18ஆம் அதிகாரம் 1, 2, 3. இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய சீசருடனே கூட கெதரோன் என்னும் ஆற்றுக்கு அப்புறம் போனார். அங்கே ஒரு தோட்டம் இருந்தது, அதிலே அவரும் அவருடைய சீசரும் பிரவேசித்தார்கள். இயேசு தம்முடைய சீசருடனே கூட அடிக்கடி அங்கே போயிருந்தபடினால் அவரை காட்டி கொடுக்கிற யூதாசும் அந்த இடத்தை அறிந்திருந்தான். யூதாஸ் போர் சேவகரின் கூட்டத்தையும் பிரதான ஆசாரியர் பரிசேயர் என்பவர்களால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரரையும் கூட்டிக் கொண்டு பந்தங்களோடும் தீவட்டிகளோடும் ஆயுதங்களோடும் அவ்விடத்திற்கு வந்தான். ஆண்டவர் இயேசு சிலுவையை சந்திக்க போகிறார். சிலுவைதான் தேவ சித்தம். சிலுவைக்காகவே உலகத்துக்கு வந்தவர். ஆனால் அந்த சிலுவை அவருக்கு தெரிந்த சித்தமாக இருந்தும் அந்த தெரிந்த சித்தத்தை அவர் செய்வதற்கு முன்பாக ஆண்டவர் இயேசு கெத்செமனேயில் ஜெபித்ததை நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் எப்படிப்பட்ட சிலுவையாக இருந்தாலும் ஜெபித்து நாம் சந்தித்தால் எதிரியை எளிதாக மேற்கொள்ள முடியும். எதிரியை ஆண்டவர் இயேசு அவன் தலை நசுக்கப்பட்ட இடமே எங்கன்னு சொன்னால் அந்த கல்வாரி சிலுவை தான். ஆகவே பிஃபோர் ஃபேஸிங் த கிராஸ், சிலுவையை சந்திக்கும் முன்பாக ஆண்டவர் இயேசு அவர் தேவ சித்தத்தை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக அவர் ஜெபித்ததை பார்க்கிறோம். மாத்திரமல்ல, லூக்கா 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவர் தன்னுடைய உலக ஊழியத்தை முடிக்கும் போது, அந்த எர்த்லி மினிஸ்ட்ரியை முடிக்கும் போது, லூக்கா 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம், இயேசு பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். ஆண்டவர் இயேசுடைய உலக ஊழியம் முடிகின்றது. நாம் கவனித்தோம். அவருடைய ஊழியம் தொடங்கும் போதும் அவர் ஜெபித்து தொடங்கினார். அவருடைய உலக ஊழியம் முடியும் போதும் அவர் ஜெபித்து தான் முடிக்கிறார். ஆகவே ஆண்டவர் இயேசுடைய ஊழியத்தின் துவக்கத்திலிருந்து அவருடைய இறுதி நாள் வரைக்கும், இறுதி அந்த கணப்பொழுது வரைக்கும் அவர் ஜெபிக்குவதை நாம் பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவர் இயேசு தன்னுடைய ஆயுதமாக இந்த உலகத்தில் எதிரிக்கு எதிராக பயன்படுத்தப்பட்ட ஆயுதம் இந்த ஜெபம்தான். அவர் சிலுவையில் ஜெபித்து முடித்ததோடு நின்று விடவில்லை. இன்றும் நமக்காக அவர் பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 1 யோவான் 2:1. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். இப்ப இன்றைக்கும் ஆண்டவர் இயேசு நமக்காக பரிந்து பேசுகிறார். வேணும் சொல்லுகிறது, என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடி இவைகள் உங்களுக்கு எழுதப்படுகிறது. ஆவிக்குரிய ஜனங்களுக்கு, தேவ ஜனங்களுக்கு வேத வசனம் எதற்கு எழுதி கொடுக்கப்படுகிறது என்றால் பாவம் செய்யாமல் இருப்பதற்கு தான். ஆனால் அந்த வசனம் சொல்கிறது, பாவம் செய்யாதபடி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால், இவ்வளவு வேதத்தை கற்றும் வேதத்தை அறிந்தும் திரும்பி பாவம் செய்தால் நீதிபரராய் இருக்கிற இயேசு நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறார். அது தமிழ்ல. ஆங்கிலத்தை பார்த்தா we have an advocate with the Father. பரலோக தந்தையின் பக்கத்தில் நமக்காக ஒரு வழக்கறிஞராக இருந்து நமக்கு ஒரு நம்முடைய வழக்குகளுக்காக நமக்காக பிதாவு சமூகத்தில் பிரசன்னராகின்ற அந்த டியூட்டியை இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார். எபிரேயர் 9ஆம் அதிகாரம், எபிரேயர் 9:24 இந்த கருத்தை உறுதிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அந்தபடி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதாயிருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்திலே தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில்
பிரத்யட்சம் ஆகும்படி பிரவேசித்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு நமக்காக அவர் சமூகத்தில் பிரவேசித்திருக்கிறார் என்றால் நமக்காக பரிந்து பேசுவதற்காக. ஆகவே ஆண்டவர் இயேசுடைய ஆயுதம், சர்வாயுதத்தினுடைய முக்கியமான ஒன்று சொல்லப்போனால் கிரேட்டஸ்ட் அபவ் ஆல் த ஆர்மர், எல்லா சர்வாயுத வர்க்கங்களை பார்த்து என்றால் இதுதான் அடிப்படை. இந்த அடிப்படையை ஆண்டவர் இயேசு ஆயுதமாக எதிரிக்கு விரோதமாக பயன்படுத்தினதை நாம் வேதத்தில் எல்லா இடங்களிலும் பார்க்க முடியும். இப்ப நாம் வந்து கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த எபேசியர் 6:18, 19, 20 வசனங்கள்ல அவையில் சுட்டி காட்டுவது என்னவென்றால், we are not out of reach of Satan. சாத்தானுடைய தாக்குதலுக்கு நாம் இன்னும் விலகி தப்பி போகவில்லை. we are prone to danger. ஆபத்துக்கு நாம் மிக அருகில் இருக்கிறோம். வேறும் சொல்லுகிறது எபிரேயர் 12:1, மேகம் போன்று இத்தனை தரலான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க பாரமான யாவற்றையும் நம்மை நெருக்கி நிற்கிற பாவத்தையும் என்று வாசிக்கிறோம். அப்படின்னா நம்மை விட்டு வெளியே போன பாவம் ரொம்ப தூரம் போயிடல, நமக்கிட்ட தான் நெருங்கி நிற்கிறது. கர்த்தர் தான் நமது பாவத்தை எடுத்து கிழக்குக்கு மேற்கு எவ்வளவு தூரமோ, வானத்துக்கு பூமிக்கு எவ்வளவு தூரமோ, கடல் ஆழம் எவ்வளவு ஆழமோ, இதெல்லாம் கர்த்தர் தான் விளக்கினாரை தவிர நம்மை சுற்றி நாம் செய்த தவறுகள்லாம் இன்னும் நின்றுட்டு இருக்குது. நாம் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தால் அது நம்மை தாக்கும். ஆகவே தான் we are prone to danger. பாவத்தினுடைய ஆபத்துக்கு நாம் எப்போதுமே ஒரு முன்னாக வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆபத்து எப்போ வேண்டுமானால் நடக்கலாம். ஆகவே தான் we are not out of reach of Satan. சாத்தானுடைய தொடுதலுக்கு நம்ம இன்னும் ரொம்ப தள்ளி போயிடல. எந்த நேரத்தில் நாம் கவனக்குறைவாக இருந்தாலும் நம்மை தொடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதற்கு இந்த யுத்தத்திலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டுமானால் சர்வாயுதத்தை தரித்து விட்டோம். ஹெட் டு டோ, தலையிலிருந்து கால் வரைக்கும் தரித்து விட்டோம். ஆனால் இன்னும் ஒன்று தேவைப்படுகிறது, மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவின் சிந்தை ஒரு ஆயுதம். 1 பேதுரு 4:1. இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். அப்படின்னா கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு ஒரு ஆயுதமாக கொடுக்கப்படுகிறது. கிறிஸ்துவின் சிந்தை என்னவென்றால், எதை சந்தித்தாலும் ஜெபித்து தான் சந்திக்கிறார். என்னால் முடியும் என்று சொல்லி அவர் சந்திக்கவில்லை. அவரால் எல்லாம் முடியும். எல்லாம் அவரை கொண்டும் அவருக்கென்றும் தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அவர் நேரடியாக எதையும் செய்வதில்லை, ஜெபித்துத்தான் அதை ஜெயத்தை பெற்றுக் கொண்டிருந்ததை நமக்கு காட்டுகிறார். இதுதான் கிறிஸ்துவனுடைய சிந்தையினுடைய மிக முக்கியமானது, அந்த தாழ்மையின் சிந்தை. இந்த தாழ்மையின் சிந்தையைத்தான் நீங்கள் தானும் ஆயுதமாக தரித்துக் கொள்ள வேண்டும். தலையிலிருந்து கால் வரை சர்வாயுதங்கள் 6 மூடி இருக்கிறது. ஆனால் உள்ளே இதெல்லாம் காணக்கூடிய சர்வாயுதங்கள். காணக்கூடாத ஒரு சர்வாயுதம் கிறிஸ்துவின் சிந்தை. கிறிஸ்துவின் சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவின் சிந்தை எது செய்தாலும் சரிதான். கிறிஸ்து எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தினாலும் அதுக்கு பின்னாடி இருப்பது ஜெபம்தான். ஆகவே எதிரியே நாம் இன்றைக்கு சர்வாயுத வர்க்கம் என்று 6 சொல்லுகிறோமே, அதை அணிந்து கொண்டிருந்தாலும் அந்த ஜெபம், கிறிஸ்து ஜெபத்தை தான் தன்னுடைய சர்வாயுதமாக எதிர்க்கு விரோதமாக எப்போதுமே பயன்படுத்துவார். ஆகவே இந்த சிந்தை தான் நமக்கு ஒரு பலத்தை கொடுக்கிறது, எனர்ஜி டு அப்போஸ் சேட்டன். பிசாசை எதிர்த்து நிற்பதற்கு நமக்குள்ள சக்தி எங்கே இருக்குன்னு சொன்னால் ஜெபத்தின் மாத்திரம் தான் இருக்குது. ஆகவே இது மிக அவசியமான ஒன்று, கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. நான் முதல்ல சொன்னேன், இது 6 சொல்லி 7வது சொன்னதுனால இட் மே பி த லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட். இது கடைசியா இருக்கலாம், ஆனால் இது சாதாரணமானதல்ல, இதுதான் அடிப்படை. ஆகவே நாம் இதை பழைய பாட்டில் மிக எளிதாக ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யாத்திராகமம் 17:8. திராட்சரசம் குறைந்து போனால் மரியன்னை போய் மகன் சொல்றாங்க, மகன் அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்று சொல்கிறார்கள். கானா என்ற ஊரே திராட்சரசத்துக்கு விசேஷமான ஊர். அங்கே திராட்சரசம் இல்லை என்றால் கடையில் போனால் 3 கேன் தூக்கிட்டு வந்துடலாம். மிக எளிமையான ஒன்று. ஆனால் அவர்கள் பிரச்சனை சின்னதுதான். ஆனால் அந்த தாய் இந்த மகனிடத்தில் கொண்டு போறாங்க. அதாவது பிரச்சனை சிறியது, ஆனாலும் அவர்கள் போய் கடையில் போய் வாங்கிட்டு வா, இல்லை திராட்சை தோட்டத்தில் போய் எடுத்துட்டு வா அப்படி சொல்லவில்லை. மாறாக அவர்கள் தேவனிடத்தில் கொண்டு போறாங்க. அதே போல தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் 3 யூத வாலிபர்கள், அந்த 3 யூத வாலிபர்களும் உயிரின் ஆபத்தில் இருக்காங்க. எந்த நிமிஷத்திலும் அவர்கள் செத்து போக வாய்ப்பு இருக்குது. அக்னி 7 மடங்கு சூளை 7 மடங்கு சூடாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவர்,
அவர் விடுவிக்காமல் போனாலும். அப்படி என்றால் பிரச்சனை பெரியதோ சிறியதோ அல்ல. பிரச்சனை சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை தேவனிடத்தில் கொண்டு போவது, அதுதான் ஃபெய்த், அதுதான் விசுவாசம். பெரிய பிரச்சனை சின்ன பிரச்சனை அப்படிலாம் இல்லை. இங்கே சொல்லுகிறார் ஆல் டைம், ஆல் சீசன்ஸ். தமிழை வாசிக்கிறோம் எந்த சமயத்திலும், அதாவது சகல சமயத்திலும். ஆங்கிலத்தில் ஆல்வைஸ் என்ற வார்த்தை இருக்கும். ஆல்வைஸ் என்றால் ஆல் டைம், எல்லா நேரங்களிலும். இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படின்னா ஜெபம் என்பது ஆபத்துக்கள் வரும்போது ஜெபிப்பதல்ல. ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு, அப்போது நான் உன்னை விடுவிப்பேன். அப்படின்னா ஆபத்து காலத்தில் தான் கூப்பிடணுமா? சங்கீதம் 50:15 சொல்கிறது, ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுவாய் படுத்துவாய். எப்போன்னு சொன்னால் 14 வாசிக்கிறோம், நீ உன் பொருத்தனைகளை நிறைவேற்றி நீ கர்த்தருக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்து விட்டு ஆபத்து காலத்தில் கூப்பிடு. இது எதையுமே செய்யாம அப்படியே சுத்திட்டு பிரச்சனை வரும் மாத்திரம் கர்த்தாவேன்னு கையை தூக்கினான். ஏன்னா இன்னுக்கு கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். இறைமையா 33:3 நல்லதுதான். எல்லாம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக கர்த்தர் நம்மை பலப்படுத்த கொடுத்த வார்த்தைகள் தான். ஆனால் எந்த சமயத்திலும் ஜெபிக்கிற ஜெபம் இருக்கணுமே, அது மிக அவசியம். ஆகவே எதிரியை எடுத்து நிற்பதற்கு, அதை சகித்து நிற்பதற்கு, அவனை முடித்து நிற்பதற்கு, அதை தொடர்ந்து நிற்பதற்கு என்ன வேண்டும் என்றால் praying all time, எல்லா நேரங்களிலும் அந்த ஜெபிக்கின்ற தன்மை, அதாவது இடைவிடாமல் ஜெபிக்கின்ற தன்மை. 1 தெசலோனிக்கேயர் 5:17 17. 1 தெசலோனிக்கேயர் 5:17. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுறதுக்கு அர்த்தம் என்னவென்றால் 24 மணி நேரம் ஸ்தோத்திரம் போட்டு இருக்க முடியாது. நமக்கு வேலைகள் இருக்குது, பொறுப்புகள் இருக்குது. ஆனால் அந்த இடைவிடாமல் ஜெபம் என்பது கம்யூனியன் வித் காட் ஆல்வைஸ், எப்போதும் தேவ சிந்தையோடு தேவனோடு இருக்கிற அந்த ஐக்கியத்தோடு இருப்பதை குறிப்பது தான் 1 தெசலோனிக்கேயர் 5:17. ஆகவே ஆல் டைம் அல்லது ஆல்வைஸ் அல்லது எந்த சமயத்திலும் என்றால் அதற்கு அர்த்தம் என்னவென்றால் தேவனோடு உள்ள உறவு. எப்போதுமே நாம் தனிமையை உணரவே கூடாது. அநேக நேரத்தில் நமக்கு தோணுது, நம்ம கர்த்தருக்குள்ள இருக்கிறோமோ, கொஞ்சம் தள்ளி இருக்கிறோமோ, நமக்கு சந்தேகங்கள் வரும். ஏன் வருதுன்னு சொன்னால் இந்த ப்ரேயிங் ஆல் டைம் இல்லை நமக்கு. அவரு ஸ்தோத்திரம் போட்டு ஜெபித்து கொண்டு இருப்பதல்ல. ஐயோ, தானியேலை பார்க்கிறோம், அவர் எல்லா வேலையிலும் ஜெபம் பண்றாருல்ல, அவர் வேற வெட்டியே கிடையாதா? அவர் பெரிய ஸ்தானா பெரிய உயர்ந்த இடத்துல இருக்கிறார். அவர் அரசனுக்கு அடுத்த நிலையில் வைக்கிறாங்களே, அவ்வளவு உயர்ந்த இடத்துல இருக்கிறவர் அவரால் ஜெபிக்க முடியுத? அப்படின்னா ஜெபம் என்பது எப்போதுமே முழங்கால் போட்டு கையை தூக்கிட்டு இருக்கிறது அல்ல, தேவனோடு உள்ள ஐக்கியத்தில் எப்போதும் இருப்பது. நாம் எப்போதுமே என்ன செய்கிறோம் என்றால், நமக்கு ஆபத்து வந்தால் மாத்திரம் அடுத்து பொதுவாக நானும் சரி நாமும் சரி செய்கின்ற ஒன்று, ஜெபம் பண்ணும்போது கர்த்தாவே நாங்கள் உங்கள் பிரசன்னத்துக்குள்ளே வரோம் ஆண்டவரே அப்படின்னு நாமே ஒத்துக்கொள்ளுகிறோம். இதுவரைக்கும் நம்ம பிரசன்னத்தில் இல்லைன்னு ஒத்துக்கிறோம். பாருங்களேன், நெவர் we are supposed to say that. ஒருபோதும் நம்ம சொல்லக்கூடாது, ஆண்டவரே நான் உங்கள் சமயத்தை வரேன் ஆண்டவரே, உங்கள் கிட்ட வரேன் ஆண்டவரே அப்படின்னு. இப்போ இதுவரைக்கும் எட்டியாக இருந்தோம். தேவனோ நாமோ ஒருபோதும் அந்த ஐக்கியத்தை விட்டு பிரிஞ்சு போவதே இல்லை, உள்ளதான் இருக்கிறோம். நாம் உணர்கிறோம், ஒருவேளை நம்ம தள்ளி போயிட்டோமோ, கர்த்தர் நம்மை விட்டு கொஞ்சம் தள்ளி போய் விட்டாரோ, நமக்கு நாம் எதிர்பார்ப்பு கிடைக்காமல் அதுக்கு எதிர்மறையாக நடக்கும்போது நமக்கு இந்த எண்ணம் வந்துடும். கர்த்தர் கேட்கலையா, கர்த்தர் பார்க்கலையா, என் செவிகள் சாய்ந்திருக்குன்னு சொன்னாரு, என் கண்கள் அங்கே கவனித்திருக்குன்னு சொன்னாங்களே, ஆனால் என் வாழ்க்கையில் நடக்கலைன்னு வரும்போது நம்ம என்ன நினைக்கிறோம்? ஸோ we are away from the presence of God, அல்லது God has left us, அந்த இடத்துக்கு வந்து விடுகிறோம். ஆனால் கர்த்தர் ஒருபோது நம்ம விட்டு போவதில்லை. நாமும் நமக்கு ஒரு அன்கான்சியஸா உணர்வற்ற நிலையில நம்ம இப்படி உணர்கிறோம். ஆகவே ஒருபோது என்ன பண்ணக்கூடாது, ஆண்டவரே உங்க பிரசனத்துக்கு வரேன்னு சொல்ல வேண்டாம். ஏனென்றால் அந்த ஆல்வேஸ் ப்ரேயிங், அதாவது எந்த சமயத்திலும் ஜபிக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா, அவன் தேவனுடைய உணர்வோடு தான் எப்போதுமே கடந்து கொண்டிருப்பார்கள். ஒரு நல்ல உதாரணம், தானியேல் 6ஆம் அதிகாரம் 10. தானியேல் 6ஆம் அதிகாரம் 10. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பல கனிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஒரு யூதனுடைய 3 வேளை ஜெபம், ஒரு நாள் 3 வேளை ஜெபம், தனி வித்தியாசமான ஜெபம். அந்த ஜெபத்தை
ஒவ்வொரு யூதரும் செய்வார்கள். அவர் எங்கே இருந்தாலும் சரி எருசலேமை நோக்கி அந்த ஜன்னலை திறந்து வைத்துவிட்டு அவர் 3 வேளையும் ஜெபிக்கிறார். அவருடைய ஆர்டினரி ப்ரேயர் லைஃப் அது. அவருடைய சாதாரண ஒரு ஜெப வாழ்க்கை எப்படின்னு சொன்னால், எல்லா நாளிலும் எல்லா வேளையிலும் அவர் வழக்கத்தின்படி ஜெபிக்கிறார். அதே 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்வதில்லை என்றான். தானியேல் எப்போதுமே ஜெபிக்கிறவர், ஆகையினால ஆர்டினரி ப்ரேயர் வாரியர் அவர். அதனால இப்போ என்ன சொன்னால் அர்ஜென்ட் ப்ரேயர் வருது. தூக்கி சிங்க கவிக்குள்ளே போடுறாங்க. இப்போ அவசர ஜெபம். ஆனால் வேதம் சொல்லுகிறது தானியேல் அங்கே ஜெபம் பண்ணார்னு போடலை. தானியேல் சிங்க கவிக்குள்ளே ஜெபித்தார் என்று போடவில்லை. அவர் சொல்லுகிறார், நான் தேவனுக்கு முன்பாகவும் ராஜா உமக்கு முன்பாகவும் நான் உண்மை உள்ளவனாக இருந்தேன், அவ்வளவுதான். அப்படின்னா இந்த ரெகுலர் ப்ரேயர் வாரியருக்கு அர்ஜென்ட் ப்ரேயர் நீட் அவசியமே இல்லை. அவசர தேவை, ஆபத்தான தேவை, ஓடி போய் அப்படி வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் அவன் ரெகுலராக ஜெபிக்கிறவன். அடுத்தான் எபேசியர் 6:18 வாசிக்கிறோம், எந்த சமயத்திலும். அப்படி என்றால் எதிரி எப்போ தாக்குவான்னு தெரியாத, எதிரி கண்ணிமை பொழுதில் நம்மை தாக்குவதற்கு காத்திருக்கிறான். ஆகவே எந்த சமயத்திலும் அந்த ஜெபத்துக்கு மிக அவசியமானது. அந்த 7வது சர்வாயுத வர்க்கம் ஜெபத்துக்கு முதல் தன்மை என்னவென்றால் ஆல் டைம் அல்லது ஆல்வேஸ் ப்ரேயிங், எப்போதுமே ஜெபிக்கின்ற அந்த அனுபவம். இது இருந்தால் ஒரு நாளும் அர்ஜென்ட் ப்ரேயர் வர வேண்டிய அவசியம் இல்லை. சிங்க கவிகள் வரும், சிங்க கவிகள் வரும், குற்றச்சாட்டுறவங்க வருவாங்க, வேலையில் குற்றம் கண்டுபிடிக்கிறவங்க வருவாங்க. ஆனால் அவன் எப்போதும் ஜெபிக்கிறவன். ஆபத்துக்கள் வந்தால் ஆண்டவரே சிங்கத்தின் வாயிலிருந்து என்னை காப்பாற்றும் என்று தானியேல் ஜெபிக்கவில்லை. ஏனென்றால் இஸ் a ரெகுலர் ப்ரேயர் வாரியர். அவர் எப்போதும் ஜெபிக்கிறவர். ஒரு அவசர ஜெபம் வரும்போது, ஒரு ஆபத்து வரும்போது அவர் ஜெபித்தார் என்று வேதம் சொல்லலை. ஆகவே இந்த சர்வாயுத வர்க்கத்தின் முதல் தன்மை என்னவென்றால் இது ஆல்வேஸ் ப்ரேயிங் இன் ஆல் சிச்சுவேஷன்ஸ், ஆல் டைம்ஸ், ஆல்வேஸ், எந்த நேரங்களிலும். அதாவது தேவனுள்ள ஐக்கியத்தோடு எப்போதுமே இருக்கின்ற அனுபவம். ப்ரேயர்னாலே நமக்கு தெரியுமே, கர்த்தரோடு இணைகின்ற அனுபவம் தானே. ப்ரேயருக்கு ஜெபத்துக்கு சொல்கின்ற வார்த்தை ப்ரோசக்கே என்று பின்னாடி ஒரு கவனிப்போம். ப்ரோசக்கே என்றால் விஷிங் டு பி நியர்னு அர்த்தம். ஜெபம் என்றாலே கத்தனா கத்துக்கிட்டவே உட்கார்ந்துருக்குன்னு அர்த்தம். அப்படின்னு இட் ஸ்பீக்ஸ் ஆஃப் த ஃபெலோஷிப் வித் காட். 2வதாக எபேசியர் 6:18 2வது வாசிக்கிறோம், சகலவித ஜெபம் என்று வாசிக்கிறோம். எபேசியர் 6:18 சகல வித ஜெபம் என்று வாசிக்கிறோம், ஆல் பிரேயர். 2வதாக அந்த சர்வாயுத வர்க்கமாகிய ஜெபத்தினுடைய 2வது தன்மை என்னவென்றால் சகல வித ஜெபம். சொல்லப்போனா ஆல் பிரேயர். அப்படின்னா ஜெபத்தில் ஒன்றில் நிறைய இருக்குதுன்னு அர்த்தம். எல்லா ஜெபம், சகலவித ஜெபம். தமிழ் நல்லா இருக்குது, சகலவித ஜெபம். அங்கே பார்த்தீங்கன்னா விண்ணப்பம்னு ஒன்று இருக்கும், அடுத்தது வேண்டுதல்னு ஒன்று இருக்கும். அதில் அப்படின்னா விண்ணப்பம் வேறு, வேண்டுதல் வேற. இன்னும் நம்ம கொஞ்சம் கவனித்து பார்த்தால் அந்த ஜாமெட்ரி ஆஃப் ப்ரேயர், ஜெபத்தினுடைய அந்த கிட்ட போய் அதனுடைய அளவுகளை பார்த்தால் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் ஜெபத்தினுடைய 4 தன்மைகளை பார்க்கிறோம். ஆல் பிரேயருக்கு ஒரு சரியான எடுத்துக்காட்டு இந்த வசனம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். எல்லா மனுஷனுக்காகவும் முதல்ல வேண்டுதல், ஜெபம், விண்ணப்பம், ஸ்தோத்திரங்கள். ஸோ இது 4 சேர்ந்ததுதான் ஜெபம். அப்படி இங்கே பரிசுத்த பவுல் இங்கே சுட்டி காட்டுகிறார் ஆல் பிரேயர், ஜெபத்தினுடைய எல்லா பகுதிகளும். ஆண்டவர் இயேசுவின் ஜெபத்தை பார்த்தால், கர்த்தர் ஜெபத்தை பார்த்தால் இந்த 4மே அதுக்குள்ள இருக்கும், இந்த 4 தன்மைகளுமே அதற்குள் இருக்கும். ஆகவே இந்த ஆல் பிரேயர் என்ற வார்த்தை மிக முக்கியமானது. இந்த சகலவித ஜெபத்துக்கு நாம் கவனிக்கின்ற 4 கருத்துக்கள். 1 விண்ணப்பம் என்று ஒன்றை கவனிக்கிறோமே. இந்த விண்ணப்பம் என்றால் அதுக்கு பயன்படுத்துகின்ற கிரேக்க வார்த்தை டேசிஸ் என்ற கிரேக்க வார்த்தை. டேஆசிஸ் என்று சொல்வார்கள். அதே டேஆசிஸ் என்றால் ஒன்று ஒரு மனுஷனிடத்திலோ அல்லது ஒரு தேவனிடத்திலேயோ வேண்டிக் கொள்வது என்ற அர்த்தம்.
மனிதனிடத்திலேயோ தேவனிடத்திலேயோ வேண்டிக் கொள்வதற்கு தான் தமிழ்ல விண்ணப்பம், ஆங்கிலத்தில் சப்ளிகேஷன், கிரீக்ல டயாசிஸ். இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால், ஒரு மனிதன்கிட்டயோ ஒரு தேவனிடத்திலேயோ நாம் ஒரு விண்ணப்பத்தை, ஒரு ரிக்வெஸ்ட், ஒரு வேண்டுகோளை வைப்பது, அதுதான் முதலாவது பகுதி. இரண்டாவதாக நாம் ஜெபம் என்று வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 2:1 ஜெபம் என்று வாசிக்கிறோமே, இதற்குத்தான் ப்ரோசோகே என்ற ஒரு கிரேக்க வார்த்தை, ஆங்கிலத்தில் பிரேயர் என்ற வார்த்தை. ஜெபம் தமிழில், ஆங்கிலத்தில் பிரேயர், கிரேக்க மொழியில் ப்ரோசோகே. ப்ரோஸ் சொக்கே என்ற ஒரு வார்த்தை. ப்ரோஸ் என்றால் ஒருவரை நோக்கி போறதுன்னு அர்த்தம். மூவிங் டுவர்ட்ஸ் சமன், ஒருவரை நோக்கி போவது. இரண்டாவது, அவரிடத்தில் மாத்திரம் ஒன்றை கேட்பது, சொல்லுவது. முதல்ல கவனித்தோம், அந்த விண்ணப்பம் என்றால் மனிதனிடத்திலேயோ தேவனுடைய கர்த்தரிடத்திலேயோ கேட்பது என்று அர்த்தம். ஆனால் ஜெபம் என்பது கர்த்தர்ட்ட மாத்திரம், only to God. அதான் ப்ரோசோகே, அது மூவிங் டுவர்ட்ஸ் காட். கர்த்தரை நோக்கி போய் அவர் பாதத்தில் உட்கார்ந்து அவர் பரிசுத்த முகத்தை நோக்கி பார்ப்பதுதான் ஜெபத்தினுடைய அடிப்படையான தன்மை. ஆகவே இந்த ஜெபம் என்றால் அதை நான் கவனிக்கின்ற வந்து, இது முதல்ல அந்த விண்ணப்பத்துக்கு ஒரு உதாரணத்தை சுட்டி காட்டுகிறேன். விண்ணப்பம் என்றால் பிலிப்பியர் 1:4. பிலிப்பியர் 1:4. நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்போதும் சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணி. அது விண்ணப்பத்தை பவுல் சொல்லுகிறார், நான் அநேகருக்காக எப்போதும் என்ன பண்றேன், விண்ணப்பம் செய்கிறவன். இதைத்தான் நான் முதல்ல அந்த ஆங்கில சப்ளிகேஷன், அதுக்கு கிரேக்கில் டயாசிஸ் என்ற ஒரு வார்த்தை. அதாவது தேவனிடத்திலோ மனிதனிடத்திலேயோ ஒருவருக்காக நாம் வேண்டிக் கொள்வது, விண்ணப்பம் செய்வது. ஆனால் ஜெபம் என்பது கர்த்தர்ட்ட மாத்திரம், கர்த்தரிடத்தில் மாத்திரம், கர்த்தர் கிட்ட போய் அவர் சமூகத்தில் உட்கார்ந்திருக்கிற அந்த அனுபவம். மத்தேயு 5:44. மத்தேயு 5:44. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இது கர்த்தரிடத்தில் நாம் கேட்க வேண்டியது பிறரை பற்றி குற்றச்சாட்டுகளை அல்ல, பிறருக்காகவே அந்த ஜெபிக்கின்ற அனுபவம். இதுதான் ப்ரோசோகே. மூன்றாவதாக நாம் அங்கே வேண்டுதல் என்ற ஒரு வார்த்தையை பார்ப்போம். 1 தீமோத்தேயு 2:1 வேண்டுதல். இந்த வேண்டுதல் என்றால் இதில் போனால் அதற்கு இன்டர்செஷன் என்ற வார்த்தை இருக்கும். ஆங்கிலத்தில் இன்டர்செஷன் என்றால் மன்றாடுவது, பிறருக்காக நாம் கர்த்தரிடத்தில் மன்றாடுகின்ற அனுபவம். அதுதான் இதுக்கு பயன்படுத்துகின்ற கிரேக்க வார்த்தை என்டியூக்சிஸ். என்டியூக்சிஸ் என்ற ஒரு கிரேக்க வார்த்தை. இந்த வார்த்தையின் அர்த்தம் என்னவென்றால் பிறருக்காக மன்றாடுவது. யோபு 42:10 நாம் வாசிக்கிறோம், யோபு தன் நண்பர்களுக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். ஆகவே மூன்றாவதாக ஜெபத்தின் மூன்றாவது தன்மை என்னவென்றால், இது பிறருக்காக நாம் வேண்டிக் கொள்வது, மன்றாடுவது. ஜெபத்தில் மிக முக்கியமான ஒன்று இந்த மன்றாட்டு. நாம் விண்ணப்பிக்கிறோம், நாம் ஜெபிக்கிறோம், அதைவிட மேலானது மன்றாடுவது. இந்த மன்றாட்டுக்கு தான் அங்கே தமிழில் வேண்டுதல் பயன்படுத்துகிறாங்க. ஆங்கிலத்தை இன்டர்செஷன், கிரேக்க மொழியில் என்டியூக்சிஸ். என்டியூக்சிஸ் என்பதால் ஃபார் அதர்ஸ், அடுத்தவர்களுக்காக நாம் கேட்பது. இன்னும் சொல்ல போனால் அந்த என்டியூக்சிஸ்க்கு ஒரு வார்த்தைக்கு இன்டர்வியூ. ஒருவர்கிட்ட போய் ஒரு பேட்டிக்கு போகிறோமே, அதை போல போவதுன்னு அர்த்தம், பிறருக்காக போகின்ற அனுபவம். நான்காவதாக ஸ்தோத்திரம் என்று வாசிக்கிறோமே, கிவிங் தேங்க்ஸ், ஸ்தோத்திரம். 1 தீமோத்தேயு 2:1 வாசிக்கிறோம், ஸ்தோத்திரம் வாசிக்கிறோம். அதற்கு யூகாரிஸ்டியா, கிரேக்க மொழியில் யூகாரிஸ்டியா என்ற கிரேக்க வார்த்தை. யூகாரிஸ்டியா என்றால் கர்த்தரை துதிப்பது. ஒன்று விண்ணப்பம் செய்வது, இரண்டாவது வேண்டுவது, ஜெபம் பண்ணுவது, மூன்றாவது வேண்டுவது, நான்காவதாக துதிப்பது கர்த்தரை. இதற்கு யூகாரிஸ்டியா என்ற கிரேக்க வார்த்தை, அதுக்கு கிவிங் தேங்க்ஸ். 2 நாளாகமம் 20:12 எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை.
நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். யோசபாத்தை பார்க்கிறோம். அவருக்கு விரோதமாக 3 ராஜாக்கள், 3 இனங்கள் புறப்பட்டு வராங்க. மோவாபியன், அம்மோனியன், சேயீர் மலை தேசத்தார். இந்த 3 பேரும் வந்துட்டாங்க. இந்த 3 பேர் யாருன்னு சொன்னா இஸ்ரவேலுடைய சகோதரர்கள் தான். அவருக்கு தெரியும், அம்மோனியன் மோவாபியன் லோத்தின் பிள்ளைகள், சேயீர் மலை தேசத்தார் ஏசாவின் பிள்ளைகள். அப்படின்னா சகோதர யுத்தம், உறவுகளுக்குள்ளே வருகின்ற யுத்தம். அவன் சொல்லுகிறான், கேட்கிறான், எங்களுக்கு எதிராக ஒரு பெரிய கூட்டம் வந்துட்டாங்க ஆண்டவரே, எங்களுக்கு கைகளையும் பலன் இல்லை, என்ன செய்யறதுன்னு தெரியல. அதாவது வி நோ நாட் வி கனாட், அதாவது வி கனாட், எங்களை செய்யவும் முடியாது, என்ன செய்யணும்னு எங்களை யோசிக்கவும் முடியல, எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி பார்க்கிறது. கர்த்தர் தீர்க்கதரிசி அனுப்பினார், பேசினார். 22ஆம் வசனம் 1-2 நாளாகமும் 20-22. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். அப்படின்னா இந்த துதி என்ன செய்யுதுன்னு சொன்னா, எதிரிகள் வந்தாங்க, யோசபாத்துக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, சிந்திக்கவும் முடியவில்லை. கர்த்தர் தீர்க்கதரிசி அனுப்பினார், யுத்தம் உங்களுடையதல்ல, கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார். ஆகியவர்கள் புறப்பட்டு போகிறார் யுத்தத்துக்கு. அவர்கள் கர்த்தரை துதித்து பாட வைத்தான், அவ்வளவுதான். அந்த துதியின் சத்தத்திலேயே எதிரிகள் தங்களுக்குள்ளாகவே தாக்கி கொண்டு அவர்கள் மடிந்து போனதை வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் இதில் கவனிக்க வேண்டிய ஒன்று, ஜெபத்தினுடைய ஆல் பிரேயர் என்றால் இது 4ம் இணைந்ததுதான். ஒன்று விண்ணப்பம், ஜெபம், வேண்டுதல், ஸ்தோத்திரம். இதைத்தான் அதில் 6:18 வாசிக்கிறார், எல்லா ஜெபமும் ஆல் பிரேயர். அப்படின்னா நாம் இன்னைக்கு விண்ணப்பம் செய்கிறோம், ஜெபிக்கிறோம், வேண்டுதல் செய்ய மறந்துடுவோம். இல்லை சில நேரத்தில் வேண்டுதல் செய்கிறோம், ஜெபிக்க மறந்துடுவோம். ஆனால் இதை நாளையும் செய்ய வேண்டும். இதை செய்தால்தான் எதிரியை எளிதாக நம்மளால் மேற்கொள்ள முடியும். 3ஆவதாக அதே எபேசியர் 6:18 வாசிக்கிறோம், ஆல் பர்சிவியரன்ஸ் என்று வாசிக்கிறோம். மிகுந்த மன உறுதி என்று இருக்கும். அதில் மிகுந்த மன உறுதி என்றால் எல்லா விதமான மன ஊக்கத்தோடு, பர்சிவியரன்ஸ் என்றால் எல்லா விதமான தாங்குகின்ற சக்தியோடு. அப்படின்னா 3வது ஒரு ஆள் அங்கே வாசிக்கிறோம் 6:18, எல்லா விதமான மிகுந்த மன உறுதியோடு தான் ஜெபிக்க வேண்டும். அதாவது கட்டி இழுப்போம், வந்தால் மழை, போனால் ஒன்றும் பெரிய நஷ்டம் இல்லை, அப்படி செய்வது ஜெபம் அல்ல. நிச்சயமா தெரியும், நான் ஜெபித்தால் மழை பெய்ந்து போயிடும். மார்க் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மார்க் 11:24. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். அடுத்த வசனம் கூட வாசிங்க. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போது சொன்னா அவனுக்கு முழு நிச்சயம் இருக்குது. முழு நிச்சயம் நமக்கு தெரியும். லூக்கா 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல 2 பேர் ஜெபம் பண்ண போறாங்க தேவாலயத்துக்கு. அங்கே பரிசேயன் நின்று ஜெபம் பண்றான். அவனுக்கு பெரிய நம்பிக்கை ஜெபம் கேட்கும் என்று. ஆனால் அது ஜெபம் கேட்கப்படவில்லை. ஆனால் இங்கே ஆண்டவர் இயேசு சொல்கிறார், நீங்க ஜெபம் பண்ணும்போது எவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்கிறீர்களோ அவங்களை கண்டிப்பா பெற்றுக்கொள்வீங்க. நீங்க நிற்கிற ஆட்கள், நீங்கள் நிற்கிறவர்கள், ஆகவே நீங்கள் கண்டிப்பா நீங்க பெற்றுக்கொள்வீர்கள். ஆகவே என்ன வேண்டும் ஜெபத்தை 3ஆவதாக அந்த நிற்கின்ற அனுபவம். எலியா அன்றைக்கு சொல்லுகிறான், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறேன் என்று ஆகாப் பாட்டு சொல்றாங்களே, அந்த பெர்சிவியரன்ஸ், அந்த விடாமுயற்சி, அந்த உறுதி, அந்த நம்பிக்கை தான். இதுதான் ஜெபத்தில் வேண்டும் என்று எதிரியை எடுத்து நிற்கணும் சொன்னா இந்த ஆல் பெர்சிவியரன்ஸ், மிகுந்த மன உறுதி கண்டிப்பாக தேவை. அது இருந்தால் அந்த எபேசியர் 6:18 வாசிக்கிறோம், ஆவியிலே ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் பாருங்களேன். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல ப்ரே இன் ஸ்பிரிட். எது ஜெபிக்கணுமா? ஆவியில் ஜெபம் பண்ணி. அப்படின்னா இந்த பர்சிவியரன்ஸ், அதாவது இந்த விடாமுயற்சியோடு உறுதியான மனதோடு ஜெபிக்க வேண்டுமானால் எதில் ஜெபிக்கணும்? மாம்சத்திலும் ஜெபிக்கிறோம், நம்மளால முடியும்.
ஆனால் ஆவியில் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் நாம் ஒருவருக்காகவோ அல்லது நமக்காகவோ ஜெபிக்கும் போது அந்த காரியத்தை குறித்த தேவ சித்தம் நமக்கு தெரியாது. நாம் இன்னொரு கர்த்தருடைய பிள்ளைக்காக ஜெபிக்கிறோம், அவங்களுக்கு ஒரு வியாதி இல்லை ஒரு பிரச்சனையில் இருக்கிறாங்க, நாம் அவங்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கும் போது அவங்களை குறித்த தேவ சித்தம் நமக்கு தெரியாது. நமக்காக பாரப்படும் போது பிள்ளைகள் குடும்பத்துக்கு ஜெபிக்கும் போது நமக்கு தேவ சித்தம் தெரியாது. ஆனால் நமக்குள்ள இருக்கிற ஆவியானவருக்கு நம்ம யாருக்காக ஜெபம் பண்றோமோ அவர்களை பற்றி தேவ சித்தம் அவருக்கு தெரியும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்கள். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. அப்படின்னா ஏன் நம்ம இன்னைக்கு ஆவியில ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்கிறோமோ அதை குறித்த தேவ சித்தம் நமக்கு தெரியாது. ஆனால் நமக்குள்ள இருக்கிற ஆவியானவருக்கு தெரியும். ஆகவே ஆவியில் ஜெபிக்கும் போது நம்முடைய மாம்சம் சும்மா இருக்கும், நம்முடைய அறிவு சும்மா இருக்கும், நம்முடைய ஆவி நமக்குள்ளது ஆவியானோட உதவி ஜெபிப்பார். ஆகவே தான் இங்கே சொல்லுகிறார் எபேசியர் 6:18 ப்ரே இன் தி ஸ்பிரிட். ஏனென்றால் எதிரியை தாக்குகின்ற, எதிரியை எதிர்த்து நிற்கின்ற அந்த திறன் நமக்கு வேண்டுமானால் நம்முடைய மாம்சத்தில் நம்முடைய புரிந்து கொள்ளுதல், நம்முடைய அறிவு அனுபவங்கள் ஜெபத்துக்கு உதவாது. ஆவியானவருக்கு தான் தெரியும். பரிசுத்தவான்களுக்கு எதுக்காக ஜெபம் பண்ண அவருக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. ஆகவே தான் அது நம்முடைய பலவீனம், நம்முடைய பலவீனத்தில் அவர் நமக்கு உதவி செய்கிறார். ஆகதான் ப்ரேயிங் இன் தி ஸ்பிரிட். பழைய பாட்டில் நம்ம ஆசீர்வாத கூடாரத்தில் ஒரு தூப பீடத்தை பார்ப்போம். பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள ஒரு தூப பீடம் இருக்குது. அந்த தூப பீடத்தில் காலையிலும் மாலையிலும் ஆசாரியன் போய் அதில் தூபத்தை கர்த்தர் சமூகத்திலே செலுத்துவாங்க. அந்த தூபம் மேலே எழும்பி போகும். தூபத்தில் 4 விதமான பொருள்கள் இருக்கும். தூபத்தில் 4 விதமான பொருள்கள் இருக்கும். யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் 31 வாசிக்கிறோம். சுத்த வெள்ளைப்போளம், குங்குலியம், அல்பான் பிசின், சாம்பிராணி என்று 4 பொருள்கள் இருக்கும். யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இன்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, சுத்த வெள்ளை போலமும் குங்குலியமும் அல்பான் பிசினும் ஆகிய கந்தக வர்க்கங்களையும் சுத்தமான சாம்பிராணியையும் நீ சம நிறையாக எடுத்து தைலக்காரன் செய்கிறது போல அதற்கு பரிமளமேற்றி துப்புரவான பரிசுத்த தூப வர்க்கமாக்கி. அப்படின்னா தூப வர்க்கம் என்றால் அது என்ன வருதுன்னு சொன்னா 4 பொருள் வருது. இதைத்தான் நம்ம 1 தீமோத்தேயு 2:1 வாசித்தோம். ஜெபத்தின் 4 தன்மைகள். ஜெபத்தின் 4 தன்மைகள் விண்ணப்பம், ஜபம், வேண்டுதல், ஸ்தோத்திரம். இங்கே பார்க்கிறோம் சுத்த வெள்ளை போளம், அடுத்தது குங்குலியம், அல்பான் பிசன், சுத்த சாம்பிராணி. ஒரு தூபத்தில் இந்த 4மே இருக்கும். ஆனால் இந்த தூபத்தை கொண்டு போய் ஒரு தூப கலசத்தில் போட்டாலோ அல்லது அந்த தூப பீடத்தில் போட்டாலோ புகை வராத மேலே. ஏன்னாக்கா அக்னி வேணும்ல, நெருப்பு இருந்தால் தானே சாம்பிராணியை போட்டால் புகை வரும். வெறுமனே சாம்பிராணியை கொண்டு போட்டோம், நான் சுத்தமாக 4ஐயும் வேறும் சொன்னபடியே சம நிறையாக்கி எடுத்து நான் தூபமாக செய்தேன் என்று சொன்னாலும் அது என்ன வேண்டும்? அக்னி வந்தால்தான் அது தூபம் கர்த்தர் சமூகத்தை எழும்பும். வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரம், வெளிப்பாடு 8ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். வேறொரு தூதனும் வந்து தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றான். சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூபவர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்படியே பரிசுத்தவான்களுடைய ஜபங்களோடும் செலுத்தப்பட்ட தூபவர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று. எப்போ எழும்பும் அப்படின்னு சொன்னா தூபத்தை போட்டால் வந்துடாது. அங்க என்ன இருக்கணும்? அக்னி. அது எங்கிருந்து வரணும்னா பலிபீடத்திலிருந்து வரணும். அப்படின்னா பலிபீடத்திலிருந்து அக்னி வர வேண்டும், தூபவர்க்கம் போடப்பட வேண்டும். இந்த தூபம் என்பது நம்முடைய ஜபம், அந்த அக்னி என்பது பரிசுத்தவானுடைய உதவி. இதை தான் சொல்லுகிறார் ப்ரே இன் தி ஸ்பிரிட். ஆவியிலே ஜபம் பண்ணின்னு சொல்றாருன்னு சொன்னா நம்முடைய ஜபம் 4 இருக்குது. விண்ணப்பம், ஜபம், வேண்டுதல், ஸ்தோத்திரம் சமநிலையாக இருக்குது. ஆனால் இதை கொண்டு போய் ஒரு தூபபீடத்தை போட்டாலோ தூப கலசத்தில் போட்டாலோ கர்த்தர் சமூகத்துக்கு புகை போகாது.
தேவ சமூகத்தில் போய் சேர வேண்டுமானால் அக்னியின் அனுபவம் அங்கே வரணும். அதுதான் பிரேயிங் இன் த ஸ்பிரிட், ஆவியானவர்களிடம் ஜெபிக்கிற அந்த அனுபவம். அடுத்தது அதில் இன்னும் அழகாக வாசிக்கிறோம், எபேசியர் 6:18 வாசிக்கிறோம், வாட்ச் அண்ட் ப்ரே, விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லும். 6:18 வாசிங்க. எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். என்ன செய்யணும்? விழித்துக் கொண்டிருங்கள். வாட்ச் அண்ட் ப்ரே. இந்த ஜெபத்தில் மிக அவசியமானது இந்த ஆல் பெர்சிவியரன்ஸ் என்றால் அவரு எல்லா விதமான சகல விதமான மன உறுதி, மிகுந்த மன உறுதி வேண்டும் என்றால் முதல்ல ஆவியான உதவியோடு ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது வேதம் சுட்டி காட்டுகிறது, நாம் அந்த நம்முடைய மன கண்கள் திறந்திருக்க வேண்டும், மன தெளிவு வேண்டும். அர்த்தம் ஐஸ் ஓப்பன், வாட்ச் அண்ட் ப்ரே, விழித்திருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று, விழித்திருந்து ஜெபிக்காவிட்டால் உலகத்தை நம்மால் மேற்கொள்ள முடியாது. மார்க் 13:33. மார்க் 13:33. அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். என்ன செய்யணுமா? எதற்கு? அந்த எந்த காலம், இயேசு எப்போ வருவார்னு தெரியாது நமக்கு. ஆகவே என்ன செய்ய வேண்டும்? விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். அப்படின்னா உலகத்தில் நாம் வாழ்கிறோம், பரலோகத்துக்கு வாழ்ந்து இயேசு வர காத்திருக்கிறோம். வரும்போது இந்த உலகத்தின் மேல் நமக்கு வெற்றி வேண்டுமானால் இதை விழித்திருந்து ஜெபிக்கிற அனுபவம் அவசியம். மார்க் 14:38. நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. மாம்சத்தை மேற்கொள்ள வேண்டுமானால் இது விழித்திருந்து ஜெபிக்கின்ற அனுபவம் வேண்டும். ஒன்று, உலகத்தை விட்டு உன்னதத்தை நோக்கி போகின்ற அந்த அனுபவம் நமக்கு வேண்டுமானால் வாட்ச் அண்ட் ப்ரே, விழித்திருந்து ஜெபம் பண்ணு. இரண்டாவதாக, இந்த மாம்சம் இது எப்பொழுதுமே பலவீனம் உள்ளதுதான், ஆவிதான் உற்சாகம், மாம்சம் பலவீனம் உள்ளது. ஏன்னா நம்ம ரட்சிக்கப்பட்டது மாம்சத்தில் இல்லை, ஆவியில தான். ஆண்டவர் இயேசு திரும்ப வரும்போது தான் இந்த உடல் ரட்சிக்கப்படும், அது வரைக்கும் ரட்சிக்கப்படாது. அப்படின்னா ரட்சிக்கப்பட்ட ஒன்று ரட்சிக்கப்படாத ஒன்றுக்குள்ள மாட்டிட்டு இருக்குது. ஒரு ரட்சிக்கப்பட்ட மனைவி ரட்சிக்கப்பட்ட கணவன் எப்படி வாழ்வாங்களோ அப்படியே நம்ம ரட்சிக்கப்பட்ட ஆவி உள்ள இருக்குது. இது ரட்சிக்கப்பட்ட சரீரம், இது ரெண்டு எப்பொழுதுமே ஒன்று இழுத்துட்டே இருக்கும். இதை நாம் விழித்திருந்து ஜெபிக்காவிட்டால் உலகத்தை விட்டு நம்ம தாண்டி போக முடியாது. இரண்டாவதாக, நாம் இந்த மாம்சத்தை மேற்கொள்ள வேண்டுமானால் இதற்கும் வாட்ச் அண்ட் ப்ரே. அதே போல எபேசியர் 6:18 வாசிக்கிறோம், எதற்காக நாம் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்றால், நீங்களும் நானும் பிசாசை எதிர்க்க வேண்டுமானால், எதிரியை மேற்கொள்ள வேண்டுமானால், எபேசியர் 6:18 வாசிக்கிறோம், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, விழித்து ஜெபித்து விழித்திருங்கள் என்று வாசிக்கிறோமே. அப்படின்னா இது அந்த ஆல் பெர்சிவியரன்ஸோடு சேர்ந்தது, அதாவது மிகுந்த மன உறுதியோடு சேர்ந்தது. இதுக்கு என்ன வேண்டும்? தூக்கம் வரத்தான் செய்யும், உடம்புல வராமல் இருக்குமா? வரத்தான் செய்யும். இல்லை என்றால் மனசு அங்கேயும் ஓடாமலாம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் மிகுந்த மன உறுதி இருந்தால்தான் எதிரியை நம்மால் எதிர்த்து நிற்க முடியும். அடுத்த ஒன்றை சுட்டி காட்டுகிறேன். லூக்கா 18:5. விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். என்ன சொல்றான்? இவன் அநீதி உள்ள நீதிபதி, அநீதியான நீதிபதி, தேவனுக்கும் மனுஷனுக்கும், தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷனை மதிக்காதவன். அப்படிப்பட்டவனே ஒரு விதவை போய் அவனோடு அந்த சோர்ந்து போகாமல், 1 வாசிக்கிறோம் 18:1, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். இதுக்கு ஆண்டவர் சொன்ன ஓமை தான் இந்த ஓமை. அப்படின்னா இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று, அந்த மிகுந்த மன உறுதி. இந்த அம்மா திரும்ப திரும்ப போய் அவனை கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் அவன் அதை காதில் வாங்கி கொண்டது போல இல்லை, அவன் அதை கவனித்தது போலவே இல்லை. ஆனால் இவள் திரும்ப திரும்ப போகும்போது அவன் சொல்லுகிறான், 5 அவன் சொல்லுகிறான், அவள் வந்து என்னை அலட்டாதபடின்றான். பாருங்களேன், அலட்டாதபடி என்பதற்கு என்னை சோர்வடைய பண்ணாதபடி. இங்கிலீஷ்ல வியரி என்ற வார்த்தையை வாசிக்கிறோம். ஆனால் அதற்கு பயன்படுத்துகின்ற கிரேக்க வார்த்தை ஹூப்போ பியாசோ. ஹூப்போ பியாசோ என்ற அர்த்தம் இருக்குங்களா? இந்த கண்ணில் அடிக்கிறதுன்னு அர்த்தம். கண்ணில் அடித்தால் எப்படி இந்த கருப்பா ஆகுதுல, அப்படி பண்ணியிருக்கான் அந்த அம்மா. திரும்ப திரும்ப அந்த பெர்சிவியரன்ஸ், அதான் அந்த மிகுந்த மன உறுதி. என்ன பண்ணுவோம்னா, அவள் வெறும் விதவை தான்,
அவனும் எல்லா அதிகாரமும் உள்ளவன், அவனை ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் என்ன செய்யலாம், தொடர்ந்து அவனை கேட்டுக்கொண்டே இருந்தால். இதுதான் அந்த மிகுந்த மன உறுதி வேண்டும். இது இருந்தால்தான், இந்த மன உறுதி இருந்தால் மாத்திரமே நாம் அந்த எதிரியோடு எதிர்த்து மேற்கொள்ள முடியும். அவன் சொல்றான், அந்த ஹிப்போபியாசோ என்றால் கண்ணில் அடிக்கிறதுன்னு அர்த்தம். கண்ணில் ஒருத்தன் அடிச்சா அவன் இனத்துக்கு ஆவான். அந்த வார்த்தையை தான் ஆண்டவர் இயேசு பயன்படுத்துகிறார். சொல்ல போனா ஹிட் அண்டர் த ஐ, கண்ணின் கீழே அடிக்கிறதுன்னு அர்த்தம். ஆகவே மூன்றாவது என்ன வேண்டும், ஆல் பெர்சிவியரன்ஸ். நான்காவதாக இந்த 7வது சர்வாயுத வர்க்கமாகிய ஜெபம் என்பது ஃபார் ஆல் செயின்ட்ஸ், சகல பரிசுத்தவான்களுக்கும். எபேசியர் 6:18 வாசிக்கிறோம், சகல பரிசுத்தவான்களுக்காகவும். அப்படின்னா ஜெபம் என்பது நான்காவதாக எல்லா பரிசுத்தவான்களுக்காகவும் ஜெபிக்கின்ற அவசியம் உண்டு. எல்லா பரிசுத்தவானுக்காக நாம் பொதுவாக இருக்க ஜெபிப்போம்னா, ஒரு பரிசுத்தவான் வியாதிப்பட்டிருந்தால் நாம் ஜெபிப்போம். ஒரு பரிசுத்தவான் ஒரு ஊழியத்துக்காக அதிக பிரயாசம் எடுத்து நிறைய பொருள் தேவை, இல்லை நிறைய மனித உதவி தேவைப்படுதுன்னு சொன்னால் நம்முடைய ப்ரேயர் ரிக்வெஸ்ட் சொன்னால் நாம் அதுக்காக ஜெபிப்போம். ஆனால் பரிசுத்த பவுல் சொல்லுகின்ற ஜெபம் அது இல்லை. எல்லா பரிசுத்தவான்களுக்கும் ஜெபிக்க வேண்டும் என்றால் அவர் கேட்பது, எனக்கு என்னுடைய விடுதலைக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லவே இல்லை அவர். இந்த எபேசிய நிருபம் நமக்கு தெரியும், இது ஒரு திரை நிருபம், பவுல் சிறைச்சாலையிலிருந்து எழுதின நிருபம். அதில் அவர் ஒரே ஒரு இடத்துல சொல்றாரு, நான் 3 முறை சொல்வார் அதிகாரத்தில், பிலிப்பியர்ல 3 இடத்துல நான் கட்டப்பட்டவன். முதல் புறவனத்துக்காக கட்டப்பட்டவன், 2வது கர்த்த நிமித்தம் கட்டப்பட்டவன், 3வதாக 6:18 வாசிக்கிறோம், சுவிசேஷத்து நிமித்தம் கட்டப்பட்டவன். அப்படின்னா பால் இஸ் அண்டர் செயின்ஸ். அவர் கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறார். ஆனால் அவர் எதுக்கு ஜெபிக்க சொல்லல, எனக்கு விடுதலைக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்கல. இன்னைக்கு நாம் பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்கிறோம், அவருடைய விடுதலைக்காக, அவருடைய ஊழியர்களுடைய நன்மைக்காக, அதாவது அவர்களுடைய எதிரிகளுக்கு இந்த தப்புக்காக நாம் ஜெபிக்கிறோம். ஆனால் பரிசுத்த பவுல் கேட்பது அந்த ஜெபம் அல்ல. பரிசுத்த பவுல் ஏற்கனவே ஜெயில தான் இருக்கிறார். 19ஆம் வசனம் வாசிங்க, எபேசியர் 6:19. சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாதிபதியாகிய நான் அதை பற்றி பேச வேண்டியபடி தைரியமாய் பேசத்தக்கதாக. எங்க இருக்கிறாரு இவரு? கட்டப்பட்டு ஜெயில இருக்கிறாரு. ஆனா எதுக்கு கேட்க, சகல எல்லா பரிசுத்தவானுக்கும் ஜெபம் பண்ணுங்க சொல்லும்போது ஒன்று என்ன, 19 வாசிக்கிறோம், சுவிசேஷத்தை தைரியமாய் பேசுவதற்கு எனக்கு தைரியம் வேண்டும், அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காகவும் விண்ணப்பம். அவ்வளோ பெரிய படிப்பாளி, அவ்வளோ பெரிய ஞானி, புதிய ஏற்பாட்டில் பாதிக்கு மேல எழுதின பரிசுத்தவான். இன்னும் சொல்ல போனால் 2 Corinthians 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், 3ஆம் ஆண்டு வரைக்கும் போயிட்டு வந்தவர். அப்படிப்பட்டவர் எபேசு சபையிட்ட கேட்கிறார், எனக்காக வேண்டிக் கொள்ளுங்க. அப்படி என்றால் ஒன்று, சுவிசேஷத்தை தைரியமாய் பேச வேண்டும். 19ஆம் 20ஆம் அதை அறிவிக்கிறதுக்கு வாக்கு கொடுக்கும்படி கர்த்தர் எனக்கு, அப்படின்னா எனக்கு தெரிஞ்சதை குறித்து நான் பேச மாட்டேன், நீங்க ஜெபம் பண்ணுங்க, அந்த இடத்துல என்ன பேச வேண்டுமோ அந்த வாக்கு கொடுக்கும்படி எனக்காக நீங்க வேண்டிக் கொள்ளுங்கள். இது ரொம்ப அவசியமானது. ஆகவே இப்படிப்பட்ட பரிசுத்தவானுக்கும் ஜெபம் தேவைப்படுகிறது. இப்படி அவருக்கு மற்றவர்கள் ஜெபித்ததுனால தான் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை அவர் சொல்லுகிறார், நான் பாதகனை போல கட்டப்பட்டிருந்தும் கர்த்தருடைய வார்த்தை கட்டப்படவில்லை அப்படிம்பாரு. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இந்த சுவிசேஷத்து நிமித்தம் நான் பாதகன் போல கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன், தேவ வசனமோ கட்டப்பட்டிருக்கவில்லை. ஏன்னா அவங்க ஜெபித்த ஜெபம், அந்த ஜெபம் என்ன பண்ணாரு, எனக்கு முதல்ல எனக்கு தைரியம் வேண்டும், ரெண்டாவது கர்த்தர் எனக்கு வாக்கு கொடுக்க வேண்டும். பவுலை கட்டலாம், அவனுக்கு பவுல் பேசுகிற வசனத்தை யாரும் கட்ட முடியாது. ஏனென்றால் அது பரிசுத்தவானுக்காக செய்கின்ற ஜெபத்தினால் வருகின்ற மேன்மை. ஆகவே ஒரு பரிசுத்தவானுக்கு சபையின் ஜெபம் தேவைப்படுகிறது. அது ஆல் ஃபார் ஆல் செயின்ட்ஸ். அதை விட மாத்திரம் இல்ல, நமது மீட்பர் ஆண்டவர் இயேசுவுக்கும் ஜெபம் வேண்டும். ஒரு பரிசுத்தவானுக்கு ஜெபத்தை பற்றி அவர் எழுதுகிறார். ஆனால் நமக்கு தெரியும், அவர் லார்ட் ஜீசஸ் நீட் பிரேயர். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 36 முதல் 38 வசனங்கள். மத்தேயு 9:36. ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி
தம்முடைய சீசர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். ஆண்டவர் இயேசு பிரேயர் ரிக்வெஸ்ட் கொடுக்கிறார். நாம் ஜெபிப்பதே இயேசுவின் நாமத்தினால தான் ஜெபம் பண்றோம். ஆனால் அந்த இயேசு நம்மகிட்டையும் ஜெபத்துக்கு பதில் சொல்லியிருக்கிறார். அந்த அறுவடையின் எஜமானை நோக்கி அறுவடைக்கு ஊழியர்களை அனுப்பும்படி நீங்க வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னா இயேசுக்கு ஒரு பிரேயர் ரிக்வெஸ்ட் இருக்குது. அப்படின்னா பரிசுத்தவான்களுக்கு மாத்திரமல்ல, பரிசுத்தருக்கும் ஒரு ஜெப குறிப்பு இருக்கும்போது நாம் எந்த அளவுக்கு பரிசுத்தவான்கள் ஜெபிக்க வேண்டும். ஆகவே இது சர்வாயுதத்தின் 7வது சர்வாயுதம், இது ஜெபம். ஆண்டவர் இயேசு அதை ஆயுதமாக பயன்படுத்தினார். சபை இன்றைக்கு பயன்படுத்துவதற்கு 4 எளிமையான ஜெபத்தினுடைய தன்மைகளை அந்த எபேசியர் 6, 18, 19, 20 வாசிக்கிறோம். ஒன்று, ஆல் டைம், ஆல்வைஸ், அது எல்லா நேரங்களிலும் ஜெபிக்க வேண்டும். இரண்டாவதாக எல்லா ஜெபங்களையும் செய்ய வேண்டும், ஆல் பிரேயர்ஸ். மூன்றாவதாக ஆல் பெர்சிவியரன்ஸ், சகல மிகுந்த மன உறுதி. நான்காவதாக ஃபார் ஆல் செயின்ஸ், எல்லா பரிசுத்தவான்களுக்காகவும். கர்த்தரை நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம். முதல்ல சொன்னது போல ஜெபம் 7வது சர்வாயுத வர்க்கமாக சொல்லி இருந்தாலும் அது கடைசியானதல்ல, அது முதன்மையானது. அந்த முதன்மையானதை ஆவியானவர் கடைசியில் நமக்கு மிக அழகாக அறிவுறுத்தி சொல்லி இருக்கிறார். கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எனக்கு நீங்கள் நானும் கடைசியாக சர்வாயுத வர்க்கமாக பார்ப்பது ஜெபம் என்ற அந்த ஆயுதம்தான். கர்த்தரை நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, ஒரு கிருபையுள்ள வசனத்துக்கு நேராக எங்களை திருப்பும்படியாய் எங்களை தாழ்த்துகிறோம். தகப்பனே, நாங்கள் எல்லா நேரங்களிலும் எங்களுக்கு முடிந்த நேரங்களில் ஜெபிக்கிறோம்ப்பா. அனைத்து நேரத்தில் எங்களுக்கு முடிந்த நேரங்களில் கூட நாங்கள் ஜெபிப்பது இல்லைப்பா. ஆனால் நாங்கள் எப்போதும் உங்களோட ஐக்கியத்தில் இருக்கணுங்கிறத நீங்கள் விரும்புகிறீங்களே, அந்த குறைய எனக்கும் எங்களுக்கு மன்னிங்கப்பா. அந்த ஆல்வேஸ், ஆல் டைம், ஆல் சீசன்ஸ், எல்லா நேரங்களிலும் நாங்கள் ஜெபிக்கிறவனாக இருக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. இரண்டாவதாக தகப்பனே, எல்லா விதமான ஜெபங்கள், சகல வித ஜெபத்தையும், ஜெபத்தினுடைய எல்லா பகுதிகளையும் தகப்பன் நாங்கள் மறந்து போகாமல் உறுதியாக ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாங்க தகப்பனே. அந்த ஆல் பர்சிவியரன்ஸ் என்று கவனிக்கிறோமே, அந்த மிகுந்த மன உறுதி என்று கவனிக்கிறோமே, மிகுந்த மன உறுதியோடு நாங்கள் ஆவிக்குள்ளாகி ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எல்லா பரிசுத்தவான்களுக்கும், சகல பரிசுத்தவான்களுக்காகவும் தகப்பனே, அவர்கள் தைரியமாய் வசனத்தை சொல்ல, அவர்களுக்கு தேவனிடத்திலிருந்து அந்த வாக்கு கிடைக்க தகப்பனே, நாங்கள் இன்னும் அதிகமாக ஜெபித்து எதிரியை மேற்கொள்ள எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தருவீராக. மகிமை நாங்கள் மக்கள் செலுத்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.